பாஜக முருகனை கையில் எடுத்திருக்காங்க, இது எடுபடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்துருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும், அரசியலாக்கக்கூடாது. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. ஆனால் ஆன்மீகத்தை அரசியலாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எங்கே போனாலும் அரசியல். எங்கேயுமே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அங்கே அரசியலாக்கி கலவரமாக்கி கலவர பூமி ஆக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற வக்ஃப் போர்ட் சேர்மன் மேலே தர்காவுக்கு போனார். போயிட்டு வந்ததெல்லாம் தவறு இருக்குது. உடனே அங்கே மாமிசம் சாப்பிட்டாங்க. அவர் அடித்து சொல்கிறார், நான் மாமிசம் சாப்பிட்ருந்தா நான் ராஜினாமா பண்ணுறேன்றார். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் இந்து முன்னணி. கலவர பூமி ஆக்கிட்டு அதில் குளிர்காயினும் அரசியல் பண்ணணும். மதுரையிலே வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு அரசியல் ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் பிஜேபியினுடைய அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநாட்டை நடத்துவது இந்து முன்னணி என்று அறிவித்திருந்தாலும் கடந்த அமித்ஷா அவர்கள் வந்ததிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் உள்ளூர் பிஜேபி தலைவரிலிருந்து அகில இந்திய பிஜேபி தலைவர் வரை அந்த மாநாட்டை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மாநிலம் முழுவதிலுமிருந்து பல லட்சம் பேரை திரட்டுவது என்கிற முறையில் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அது ஆன்மீக மாநாடு அல்ல, ஆன்மீக போர்வையில் நடைபெறுகிற பிஜேபியினுடைய அரசியல் மாநாடு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்களோட முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். முருகர் ஒருபோதும் இந்த பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார். முருக பெருமானை யாரும் ஹைஜாக் செய்ய முடியாது. ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார். அதே போன்று முருகன் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் புறமுதுகிட்டு ஓடும் அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுத்தார். வணக்கம், இது கேள்விக்களம். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாடு நடக்கிறது. பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி என்று சங் பரிவார் அமைப்புகள் அதை தீவிரமாக நடத்துவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ முருகனை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் கையில் எடுப்போம்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு 6 முக்கியமான முழக்கங்களை முன் வச்சிருக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய திருவடிகளில் 6 முக்கிய கோரிக்கைகளை வேண்டுதலாக சமர்ப்பிக்க இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. 1, தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் ஆலயங்களை பேணி காத்தல். 2, 2047க்குள்ள வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குறதன் மூலமாக தமிழ்நாட்டை வளமான தமிழ்நாடாக படைப்பது. 3, பெண்களுக்கு பாதுகாப்பு. 4, போதையில்லா தமிழ்நாடு. 5, சமூக நல்லிணக்கம், பின்தங்கிய சமூகங்களுக்கான பாதுகாப்பு. 6, விவசாயிகள் நலன், கிராம மேம்பாடு. இந்த கோரிக்கைகளை முருகன் திருவடிகளில் வைத்து நாங்கள் வேண்டுதல் செய்ய போகிறோம். அதற்காகத்தான் மாநாடு என்று பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். இது கடவுள் பக்தி, முருக பக்திக்கானதல்ல, கலவர உத்தி என்று எதிர்க்கட்சிகள், பாஜக அல்லாத கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கிறாங்க. இது சார்ந்து இந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஆன்மீகமா, தமிழ்நாட்டினுடைய நலனா, அரசியலா, பாஜகவினுடைய உத்தியா என்கிற பல அம்சங்களை பேச போகிறோம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ராம சுப்பிரமணியன் அவர்கள் இந்த அமர்வில் பேசுகிறாங்க. பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், அறிவுசார் பிரிவினுடைய மாநில தலைவர் திரு ஷெல்வி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் எழுத்தாளர் திரு அருணன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேஆர்டி ரமேஷ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இவர்களோட திமுகவினுடைய கார்த்திகேய சிவசேனாபதி இணைய இருக்கிறார். திரு ராம் சுப்ரமணியம் சார் கேட்கணும், நீங்கள் ஒரு முருக பக்தர், இந்த மாநாட்டுக்கு போக போகிறீங்களா? இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை, பக்தர்களெல்லாம் கூட்டி மாநாடு நடத்துகிறோம்ன்றாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் இந்து முன்னணியோட நெருங்கிய தொடர்பு உண்டு. இது இன்றைக்கி நேற்று அல்ல,
பல காலமாக கோபால்ஜியை என்று எங்களால் மிகவும் போற்றப்படுகின்ற உயர்ந்த ராமகோபாலன் அவர்களோடு நான் ரொம்ப 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 நெருங்கி பழகி இருக்கின்றேன். ஆர்எஸ்எஸ் அன்பர்களோட நெருக்கமான உறவு இருந்திருக்கின்றது. பிஜேபி நண்பர்களோடு எனக்கு பழக்கம் உண்டு. ஏன்னா அதில் ஜனசங் காலத்தில் இருந்தோம். அதற்கு பிறகு பிஜேபியில் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் அதில் உறுப்பினராக இருந்தேன். நண்பர் பக்கத்தாவில் உட்காந்துருக்கார் அறிவிசார் அமைப்பினுடைய தலைவர், அந்த மாதிரி பொறுப்புலையும் நான் இருந்தோம். ஓ, அறிவுசார் பிரிவுக்கு நீங்கள் முன்னாள் தலைவரா? முன்னாள் இருந்தவன் நான். ஓகே. ஆகவே எனக்கு அதனால் ரொம்ப நாள் தொடர்பு. அதை தாண்டி இன்னும் சில அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் பிஜேபி இதெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்லலாம். எனக்கு அடிப்படையாக ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. முருகன்னு இல்லை, இறை பற்றி என்பது ரொம்ப எப்பொழுதுமே உண்டு. ஓகே. இப்போ இந்த முருக மாநாடு அப்படிங்கிறதுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது, எனக்கும் வந்திருக்கு. என்னால் போக முடியல, ஏன்னா என் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால நான் அங்கே போவதற்கு என்னால் இயலாது. என்ன சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உடல்நலம் சரியில்லைன்றதுனால பிரான் பிரஸ்தாவுக்கு போகல, ராமர் கோயிலுக்கு திறப்புல அப்போ போகலன்னு சொன்னார். அது மாதிரி உடம்பு சரியில்லாதனால போகலன்றீங்க? ஆமாம், உடல்நிலை சரியில்லைங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி மாநாடுகள்லாம் ஐ திங்க் இந்து முன்னணி என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குன்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கான்செப்டை வச்சுன்னு ஒரு மாநாடு நடத்துவார்கள். ஓகே. நிறைய மாநாடுகள் அவர் நடத்துவாங்க. அதில் குறிப்பாக ஒரு பெரிய இஷ்யூவை எடுத்துட்டு நடத்துவது என்பது ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுபோல் நான் வந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை நான் அத்தகைய மாநாடுகளையும் கலந்து கொண்டிருக்கின்றேன். இப்போ இஷ்யூ என்னென்னா, இது இந்து முன்னணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதோடு இல்லாமல் இதை முழுக்க கையில் எடுத்துருக்கிறது வந்து பாஜக தான். அவர்கள் தான் இந்த இஷ்யூவை கையில் எடுத்துட்டாங்க. 2 வெவ்வேறையா சார்? இல்லை, டெஃபினட்டாக வேறு நான் சொல்ல தயாரில்லை. ஆனால் அவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, அது வேறு இது வேறு. அது ஆன்மீகத்தை பற்றி இந்துக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது இந்து முன்னணி அப்படி வேறு பிரான்ச்சு சொல்லுவாங்க. அரசியல் இஷ்யூங்கன்னு வந்தோன்னா நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அரசியல் இஷ்யூவை தான் இன்றைக்கி, ஏன்னா இது ஆரம்பித்தது இந்த பிள்ளையார் சுழி போட்டது அப்படிங்கிறது திரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் இங்கே சமீபத்தில் வந்தபோது, திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கந்தர் மலை என்று அந்த மலையை சொல்லிவிட்டார்கள், திருப்பரங்குன்றத்தை அப்படின்னு. அவங்க எப்போ சார் சொன்னாங்க? இங்கே சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. அவங்க ஒன்றும் இந்த சிக்கந்தர் மலைன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. அதாவது ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இத்தகைய பொய்யை சொல்லலாமா? ரொம்ப அது வேதனையாக இருக்கிறதா? நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இல்லாததை இருப்பதாக ஒன்று பேசுவது என்பது மிக மிக தவறான ஒன்று. அதை எடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாரியன் கால் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள். எல்லாரும் நீங்கள் போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய இந்து வலிமையை காட்டுங்கள், அரசியல் வலிமையை காட்டுங்கள்ங்கிற மாதிரி பேசியிருப்பது என்பது மிக சரியானதாக எனக்கு படவே இல்லை. அது ரொம்ப மிக தவறானதாக நான் பார்க்குறேன். அது ஆகவே அமித்ஷா இந்த காலை கொடுத்தது தப்புன்றீங்க? மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டாக தவறு. ரெண்டாவதாக நீங்கள் இப்போ இந்த 6 இஷ்யூ படிச்சிங்க. நீங்கள் இந்த 6 இஷ்யூ நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இது வந்து திரு ஷெல்வி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ கூட நான் பார்த்தேன். அது ஐ திங்க் சில மாதங்களுக்கு முன்பாக இருக்கும். எப்படி அந்த முருக வழிபாடு நடத்துறது அப்படின்னா, இந்து முன்னணி மற்ற எல்லாரும் சேர்ந்து வேல் வழிபாடு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்கிறதா தெரியல. அதே அவர் ரொம்ப அழகாக சொன்னார், தனியாக வேல்லாம் வைக்காதீங்க, அது சூலாயுதமாக மாறி போயிடும், அது வந்து ஒரு ஆயுதமாக மாறி போய் உங்கள் குடும்பத்துக்கு கெடுதல் வந்துடும். அதனால் என்னென்ன பண்ணுறீங்களோ அது முருகனோட சேர்த்து வச்சுங்க. அப்புறம் அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு அதை பூஜையெல்லாம் நிறைவு செய்யணும், இப்படிலாம் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பദ്ധதிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அவர் சொன்னது தனிப்பட்ட முறையில் வீடுகளில் எப்படி முருக பெருமான இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா மிஸ்டர் குணா? அவங்க எல்லாரும் வீடாக நீங்கள் வந்து முருகன் அந்த இது வேலை வச்சு வழிபடுங்கள் அப்படிங்கிறாங்க. அது வந்து இவருடைய கூற்றுப்படி, ஏன்னா இவர் ஹீஸ் ஹைலி லேர்னட் பர்சன், அந்த ஜோசியத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ளவர். அவர் சொல்கிறார் அதை அப்படிலாம் பண்ணக்கூடாது, வெறும் வேலை வச்சு பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறி போயிடும், கெடுதலை உண்டாக்கும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி கெடுதலை உண்டாக்குறதுக்காக ஒரு அறகுறையாக ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டவர்கள்.
உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வெள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் இப்படின்னு எல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம உள்ளத்தில் தான் இருக்க ஒழிய வெளியில் ஆடம்பரமாக பண்ணுறது, அதை ஏதோ ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி மிகப்பெரிய கெடுதலை தமிழ்நாட்டுக்கு உண்டாக்கி கொண்டிருந்த 6 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ் கடவுள் அப்படிங்கிறது என்ன, இங்கே என்ன கெடுதல் வந்துடுது? இந்த பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியெல்லாம் முருகனுக்காக செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி நிறையா சார். அதெல்லாம் தனிப்பட்ட வேண்டுதலுக்கு தனிப்பட்ட நபர்கள் கோயிலுக்கு போய் பண்ணிக்கிறது. அதெல்லாம் யாராவது ஏதாவது கெடுதலாக வந்துதான் கேட்குறேன். நான் கேட்குறது என்னன்னா, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஏதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏதாவது கெடுதல் வந்துடுது, அதெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது, யாரும் அதெல்லாம் செய்யக்கூடாது, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் ஒரு பெரிய குரூப்பாகவோ செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆகவே தமிழ் கடவுளை போற்றுகிறேன் என்றால் அப்போ இறைவனுக்கு ஏது சார் மொழி? முருகன் அப்படிங்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு சொல்லி வழிபடுகின்றோம். கேரளாக்காரங்களும் வந்து பண்ணுறாங்களே. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெயர் தான் அது. ஆகவே அதை தமிழ் கடவுள்னு சொன்னால் ரைட், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் தமிழை ஓங்கி உயர்த்துவதற்காக நான் இங்கே தமிழ்நாட்டில் என்ன கெடுதல் வந்துடுது? உண்மையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த 3 நாள் மாநாடு பழனியில் நடந்தது. அந்த பழனியில் முத்தமிழ் முருகன் உலக முத்தமிழ் முருகன் மாநாடு அற்புதமாக நடந்தது. அது யாரை தொடங்கி வச்சாங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, உலக பக்தர்கள் முருக பக்தர்களை வேண்டுதலுக்கு இணங்க தமிழ்நாட்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்ற இதற்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள், இந்த மாநாடு வெற்றி அடையணும், அவ்வளோதான் சார் பேசினார். ஏன்னா நான் ஆரம்பத்தையும் கடைசி வரைக்கும் இருந்தவாங்க. ஆகவே அதில் அப்படி தான் அவர் பேசினார். ஒரு வார்த்தை கூட அரசியல் கிடையாது. இது அற்புதமாக 7-8 மாதம் கடுமையாக உழைத்து திரு சேகர் பாபு அவர்கள். சரி, அரசாங்கம் நடத்தலாம், நாங்கள் நடத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க. இல்லை நான் சொல்ல கேளுங்க, நடத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை சார். சேகர் பாபு அவர்கள் அவருடைய கடுமையான உழைப்பு 8-9 மாதம் எல்லாத்தையும் உழைச்சு. ஆனால் அவர் தன்னை முன்னிறுத்தி அரசியல் எதுவும் பேசலை. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக அது ஒரு ஆன்மீக மாநாடாக தான் நடந்தது. ஆகவே இதை ஏன் எதிர்க்கிறீங்க? அது ஆன்மீக மாநாடாக நடந்துச்சு, இது ஆன்மீக மாநாடு இல்லையா? சத்தியமா ஆன்மீக மாநாடே கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். இது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற மாநாடு என்பது முழுக்க 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 ஆன்மீக மாநாடாக இருந்தது. திமுக அரசு நடத்துச்சு, திமுக நடத்தல. அதை நாம் தொடர்ந்து பேசலாம். திரு KRT ரமேஷ் அவருடைய கோணத்தை கேட்கலாம். திரு ரமேஷ், வணக்கம் சார். இந்த கோரிக்கைகளை ஒரு அரசியல் கோரிக்கைகள் மாதிரி இருக்கு, இதை பக்தியோட முடிச்சு போடுறது தப்பு, இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னு முன்வைக்கப்படுற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ராமசுப்ரமணியம் சார் சொன்னாங்க, எனக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த மாநாடு ஒரு அரசியல் கலப்பில்லாமல் நடக்கும் என்று இன்றைக்கு பாஜக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கார். இதில் அரசியல் கருத்துக்களை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லிட்டார். இன்றைக்கு சார் சொன்ன மாதிரி சாருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு, எங்கள் தலைவர் ஐயா GK வாசன் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி முருக கடவுளை வணங்கக்கூடிய தொண்டர்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்கே அரசியல் வந்தது? ஆன்மீக மாநாடாகத்தான் இதை நாம் பார்க்குறோம். இதை நடத்துறது இந்து முன்னணி. இந்து முன்னணி எப்பொழுதுமே ஒரு அரசியல் இயக்கம் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு திமுகவினுடைய பலம் வாய்ந்த பின்னாடி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் எப்படி அரசியல் இயக்கமாக இருக்காதோ, அதே போல் இன்றைக்கு பாஜக பின்னால் இயங்கக்கூடிய இந்து முன்னணியும் அரசியல் இயக்கம் கிடையாது. அது மக்கள் நலம் சார்ந்த இறைப்பாட்டுக்கு தேவைப்பட்ட மக்களுடைய உண்மையான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க இயக்கமாகத்தான் இதுவரை பார்க்கிறோம். அது அரசியல் இயக்கம் இல்லை என்பதனால சொல்ல வருவோம். ஆகவே இதில் அரசியல் கலப்பு வருவதற்கான சூழல் இல்லை. அதே வேளையில் சொல்லியிருக்கார், எங்களுடைய கூட்டணி பலமாக அமைந்திருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எங்களை தொடர்ந்து விமர்சிக்கிறது என்று பாஜக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி நாங்கள் முருகனை கையிலே எடுக்கிறோம், வரக்கூடிய 2026இல் தமிழகத்திலே கையில் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் எதுவும் தவறு கிடையாது. அது அரசியல் ரீதியானது என்றதை சொல்வதை காட்டிலும் முருகப்பெருமானிடம் சென்று முருகர்கிட்ட போய் வணங்குறது, வீட்டில் வணங்கினாலும் சரி, முருகர் கோயிலுக்கு போய் வணங்கினாலும் சரி, அது ஒருத்தருடைய தனிப்பட்ட பக்தி. என்ன கோரிக்கை வேணாலும் நீங்கள் முன் வச்சு வணங்கலாம். முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களை அழைச்சி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து பெரும் கூட்டத்தை திரட்டுறது கடந்த ஆண்டு இந்து அறநிலையத்துறையில்
மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மாநாட்டை வந்து சார் சொன்ன மாதிரி முத்தமிழ் முருகன் மாநாட்டை வந்து பழனியில் எடுத்தாங்க. நீங்கள் மதசார்பின்மை என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி நீங்கள் முருகன் மாநாட்டை நடத்துவதற்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் செக்குலரிசம் பேசுகிறீங்க, மதசார்பின்மை பேசுகிறீங்க. நீங்கள் அன்னைக்கு 1.25 லட்சம் மக்களை இன்றைக்கு அன்னைக்கு திரட்டினீங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை அழைச்சிட்டு வந்து 2 நாள் மாநாட்டை தமிழக அரசு நடத்தியிருக்கிறது. நீங்கள் பகுத்தறிவு பற்றி பேசுகிறவங்க, நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசுகிறவங்க, அன்றைக்கு கூட முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார் என்று சொன்னார் சார் அவர்கள், ராமசுப்ரமணியன் சார் அவங்க சொன்னாங்க. முதல்வர் அவர்கள் எங்கிருந்து தொடங்கி வைத்தார்? காணொலியில் தொடங்கி வைத்தார். நீங்கள் உண்மையிலேயே தமிழ் கடவுளுக்கு முதல்வர் அவர்கள் அவர் மரியாதை செலுத்தியிருக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக போய் துவங்கி வச்சிருக்கணும். 1.25 லட்சம் மக்கள் அன்றைக்கு வந்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது, நான் மறுக்கவில்லை. தமிழக அரசினுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதுல அதே வேளையில பிஜேபி ஆர்எஸ்எஸ் கலந்துக்கிறதுல அரசியல் நோக்கமே இல்லைன்னு சொல்லுவீங்களா திரு ரமேஷ்? எது சார்? இதுல அரசியல் நோக்கமே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? இது வந்து நோக்கம் இல்லன்றதை நீங்க தெளிவுபடுத்திட்டார் சார். விவசாயிகள் நலன, கிராமப்புற மேம்பாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல பேசணும். நடக்கிற ஆட்சி பிஜேபி ஆட்சி டெல்லியில. இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னா அவங்க வந்து விவசாய பட்ஜெட்ல சொல்லலாம், விவசாய கடனை தள்ளுபடி செய்யலாம். ஒரு கையெழுத்துல விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம் விட்டுட்டு லட்சக்கணக்கானவங்களை கூட்டி முருக பக்தர் மாநாடு அப்படின்றது பக்திக்கு கிடையாது, இது வேற நோக்கம்னு விமர்சிக்கிறாங்களே. கடந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கூட பல தீர்மானங்களை நிறைவேற்றியது. அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வாசிக்கப்பட்டது. அதிலும் கூட அரசியல் கலப்பு இருந்தது. ஆனால் இதில் இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய எண்ணம், அவர் நயினார் நாகேந்திரன் சொல்றது என்னுடைய எண்ணம், என்னுடைய அதாவது வந்து என்னுடைய தீர்மானங்கள், அந்த 6 தீர்மானம் அது ஒன்றும் சொல்லலையே. தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முருக கடவுள்கள் 6 படையை தவிர்த்து இருக்கக்கூடிய முருக கடவுளுடைய கோயில்களை நாம் பேணி காக்க வேண்டும். அதே போல நீங்கள் பலமான இந்தியா அமைந்தால் வலிமையான தமிழகம் இங்கே பலப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் அரசியல் கலப்பும் கிடையாது. தமிழ்நாடு வளமா இருந்தா தான் சார் இந்தியா வளர்ச்சி அடையும். இந்தியாவோட வளர்ச்சி என்ஜினே தமிழ்நாடு தான். இவங்க உல்டாவா சொல்றாங்களே சார். 9.69% வளர்ச்சி தமிழ்நாடு இந்தியாவினுடைய முதல் நிலையில் இருக்கக்கூடியது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. ஆகவே அதுக்கு நீங்க என்ன பூசை செய்ய போறீங்க? 47 வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதன் மூலம், அது பாரதத்தை வளர்ச்சி அடைந்த பாரதமா உருவாக்குறதன் மூலமா வளமான தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறீங்க. இந்த தேசம் தமிழ்நாடு வளமா இருந்தாதான் சார் பாரதமே தேசம் வளமா சார். இந்த தேசம் வளமாக இருக்க வேண்டும், அதில் நம்முடைய மாநிலமும் பலமாக இருக்க வேண்டும். அதான் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் சொல்லுவார், வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்று சொல்லுவார். எங்களுடைய தலைவருடைய கொள்கையும் அதுதான். ஆகவே வலிமையான பாரதம் வேண்டும், வளமான தமிழகம் வேண்டும். அதை தான் அவர் சொல்லியிருக்கார். இதுல வந்து நீங்க அரசியல் கலப்பு இருப்பதாக நான் எந்த விதத்திலும் பார்க்கல. வளர்ச்சியை நீங்க ஒப்பிட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் growth engine. இந்தியா வளமாக இருக்க வேண்டும், இந்தியா வந்து ஒரு manufacturing ஹப்பா இருக்கணும்னா தமிழ்நாடு தான் அதுக்கு பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுடைய தமிழ்நாடு முன்னேறுகிறது. திரு அருணன், தமிழ்நாடு மறுக்கவில்லை. இந்த மாநாட்டுக்கு வர்ற ஆதரவை பார்த்து திமுக கூட்டணி கட்சிகள் பதற்றம் அடையறீங்க, அதனாலதான் எதுக்குறீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அப்ப அதுல இருந்தே தெரியுது இல்ல, இது அரசியல் மாநாடு தான்னு. ஏங்க, ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டா வந்து திமுக அணி கட்சிகள் பதட்டம் அடையுதுன்னா அது வந்து மெய்யான பக்தர்களுடைய மாநாடு அல்ல, போலிகளுடைய மாநாடு என்று அவரை ஒப்புக்கொள்வதானே அர்த்தம். நாம் ஏன் வந்து இன்றைக்கி திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது கடவுள் பக்தி எல்லாம் கலவர உத்தின்னு ஏன் அவங்க அறிக்கை விடுறாங்க? காரணம், இப்போ தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்குது சிக்கந்தர் தர்கா, அடிவாரத்தில் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருக்குது, உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா. அதை வச்சு எவ்வளோ பெரிய விவகாரம் பண்ணாங்க, குன்றத்துக்குள்ளே நுழைய எப்படி முயற்சி பண்ணாங்க, கோர்ட் எப்படி தடை பண்ணிச்சு. அப்படியும் கூட பக்கத்தில் பழங்காநத்தத்தில் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம். இதை திருப்பரங்குன்றத்தையும் ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று பாஜகவுடைய முன்னணி தலைவர் எச் ராஜா அங்கே பேசினார். இந்த பின்னணியில் நீங்கள் தயவு செய்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை பார்க்கணும். ஏதோ அங்கே அவர் பேசிட்டாருன்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு. அது அவங்களுடைய மாநில அளவிலான நிர்வாகிகள் அவ்வளோ பேரையும் கூட்டி வச்சு வந்து இதே போல் சிக்கந்தர் தர்காவை வேறு மாதிரி நண்பர் விளக்குனது மாதிரி. அது எப்போவும் குன்றம் தான், மலை தான், பரங்குன்றம், திருப்பரங்குன்றம்.
அப்படித்தான் வந்து அரசு ஆவணங்கள் சரி, அங்கே ஓடுற பேருந்து வரைக்கும் இருக்குது. இவர் வாட்டுக்கு வந்து சொல்கிறாரு அது வந்து திருப்பங்குன்றம் இல்லையா சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு போகிறார் என்றால், அதை ஒட்டி அடுத்த வாக்கியம் சொல்கிறார், ஆகவே இங்கே கூடுகிற முருக பக்தர்களுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நம்முடைய பலத்தை காட்டுவோங்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர். அதனால தான் திமுக அணி கட்சிகள் இன்றைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க, இது கடவுள் பக்தி அல்லங்க, இது கலவர உத்தி. ஏன்னா இவங்களுடைய வரலாறு இங்கே மட்டுமல்ல, இப்போ வட இந்தியாவில் ராமரை பயன்படுத்தி எத்தகைய கலவரத்தை பண்ணாங்க, அதை எப்படி ஓட்டாக மாற்றினாங்க. இப்போ கடைசியில் போன மக்களவை தேர்தல் அதுவும் பலன் நடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆகவே அங்கே ராமரை பயன்படுத்தினாங்க. ராமர் வந்து இங்கே பயன்பட மாட்டான்னு நினச்சி அவரை தோளில் இருந்து சர்வசாதாரணமாக இறக்கி விட்டுவிட்டு முருகரை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆக மிக தெளிவாக இருக்குது. எடுத்த எடுப்பிலே கால்கோள் விழா வந்து நட்டதே இந்த மாநாட்டுக்கு செஞ்சதே ஆனால் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். இந்த முன்னணிங்கிறாங்க. பாஜக தலைவர் தான் வந்து அந்த மூர்த்த கால் நடுறாரு. அப்புறம் போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நாங்கள் வந்து மதுரையிலே கூட போகிறோம், அது சென்னை கோட்டையிலே எதிரொலிக்க வேண்டும். என்னங்க, மதுரையில் முருக பக்தர்கள் கூட அது எப்படி சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்? இப்போ அரசியல் இல்லையா அது? அப்போ நோக்கம் என்ன? நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. இப்போ கடைசியாக பேசிவிட்டாரு. 22ஆம் தேதி முருகரை கையில் எடுக்கிறோம், 26ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். இது என்ன? இதையும் நியாயப்படுத்தி பேசுகிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய நண்பர் நடிகர். இப்போ இதெல்லாம் வந்து அரசியல் இல்லையா? எங்கள் முருகட்டை போய் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பொதுவாக பக்தர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய குடும்ப நலனை நாட்டு நலனை கூட சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் போய் தான் வீட்டிலேயோ அல்லது அறுபடை வீடுகளில் போய் அவரை வணங்கி வேண்டுதல் வைப்பாங்க. அது வேண்டுதலை வந்து நேர்த்திக்கடனாக செய்வாங்க. அதன் அடிப்படையில் பால் காவடி புஷ்ப காவடி எடுப்பாங்க, அளவு கூட குத்துவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் விவகாரம். இது ஒரு அரசியல் கட்சியை செய்து இவ்வளோ பேரை கூட்டுறோம். ஆனால் எதுக்கு? நம்ம பலத்தை காட்டணும் என்றும் உள்துறை அமைச்சர் என்ன பேசினார்? அப்போ இவ்வளோ விவகாரம் இருக்கும்போது இது அரசியல் மாநாடுன்னு சொல்ல மாட்டோமா? திரு அருணன், எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிடுறோம். இது வந்து பிஜேபி மட்டும் இல்லை, நாங்கள் வந்து எந்தெந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்கள் அழைக்கிறோம். இதில் வந்து அரசியலை தாண்டின மாநாடுன்னு சொல்கிறாங்களே. பாயிண்ட், அரசியல்வாதிகளை ஏக அழைக்கிறீங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வந்து பாஜக சார்பாக மதுரை முருகன் மாநாட்டுக்கான பாடலை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவர்னு அவங்க எக்ஸ்தலத்தில் இருக்குது. அதுக்கு எதுக்கு பாஜக கட்சி பாடல் வெளியிடுது? அப்புறம் எல்லா அரசியல் தலைவர்களையே அழைக்கிறீங்க, அது பக்தர்களை மட்டும்தானே அழைக்கணும். சரி, அதுலேயும் சொல்கிறார் நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மேலே யார் உட்காந்து போகிறா சொல்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வர போகிறாரு. அவர் எப்போங்க முருக பக்தரானார்? அவர் ராம பக்தர். அதை சொல்லித்தானாங்க அங்கே ஓட்டு வாங்கினார். அவர் எப்படி முருக பக்தரானார்? முருக பக்தர் மாநாட்டுக்கு. அப்புறம் ஆந்திரா துணை முதலமைச்சர் வர்றாரு. அவர் எப்போ முருக பக்தரானார்? உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் முருகன் பற்றி தெரியுமா? இப்போ நீங்கள் கூட அந்த 6 கோரிக்கைகள் ஆறுமுகன் வந்து பாதத்தில் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதனுடைய முதல் கோரிக்கையை பார்த்தவொடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆகா, தமிழை காப்பாற்ற, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். யாரிடம்? தமிழ் கடவுளிடம். நான் சொல்கிறேன், தமிழ் கடவுள் என சொல்வது தான் பொதுவாக தமிழ்நாட்டினுடைய மரபு. காரணம் என்ன தெரியுமா? தமிழ் இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் முருக வழிபாடு உண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. நான் வந்து போனால் நான் விரிவாக அந்த கவிதைகளை சொல்லலாம். எப்படி முருகப்பெருமான், முருகனுக்கு வேலன் முருகன் இந்த பேர் தான் இருக்குது, சுப்பிரமணியங்கிற பேர் இல்லை. அவங்க எப்படி படையல், எப்படி வேலை நாட்டம் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து அருமையான முறையில் அங்கே விளக்கப்பட்டிருக்குது சங்க இலக்கியம். ஆகவே சங்க காலத்திலேயே அந்த தமிழுடைய அந்த ஆதி காலத்திலேயே முருக வழிபாடு இருக்க போய் அது தமிழ் கடவுள். இப்போ நான் கேட்குறேன், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னா அந்த முருகப்பெருமானை வணங்கிய அந்த சங்ககாலம், அந்த சங்க காலத்தை ஆதாரபூர்வமாக பௌதிக ரீதியாக வெளிப்படுத்திய மதுரை கீழடி. அந்த கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை உடனே ஒப்புக்கொண்டிருக்க வேண்டாமா மோடி அரசு, பாஜக அரசு? ஒரு பக்கம் தமிழ் கடவுளுங்கிறீங்க, முருக பக்தர் மாநாடுங்கிறீங்க. அந்த முருகன் வாழ்ந்த சங்ககாலம், அந்த சங்க காலத்தை வெளிப்படுத்திய 2600 ஆண்டுகள் தொன்மையான அந்த நாகரிகத்தை வெளிப்படுத்திய அந்த அறிக்கையை ஏற்க மாட்டோம்,
போதாது போதாது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அறிவியல் ஆதாரத்தை அப்படின்ட்டு திருப்பி அனுப்புறீங்களே, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? முருகப்பெருமான் பெயரை சொல்ல, நான் சொல்கிறேன் தமிழ் கடவுள் பெயரை சொல்ல என்ன உரிமை இருக்குது? தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என சொல்வதற்கு இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களுடைய நோக்கம் மதமாச்சரியத்தை, மதுரை என்பது மத நல்லிணக்கத்துக்கு அதனுடைய மரபு, மத நல்லிணக்க மரபு தான் மதுரையினுடைய வாழ்வு, மதுரையினுடைய வரலாறு. ஆனால் அங்கே ஏதேனும் ஒரு குட்டிக்கலாட்டா பண்ணி அந்த சுமூகமான வாழ்வை கெடுத்து கொஞ்சம் வருகிற தேர்தலில் ஓட்டு வாங்க முடியாதா, குறைந்தபட்சம் மதுரை பகுதியிலையாவது ஓட்டு வாங்க முடியாதா என்பது தான் அவங்களுடைய கணக்காக தெரிகிறது. தொடர்ந்து கூட மதுரை மக்களை தான் கேட்குறாங்க. நான் இன்னும் கூட கேட்குறேன், இல்லை ஒரே ஒரு வாக்கியம், தமிழ் கலாச்சாரம் தமிழை காப்பாற்றணுங்கிறீங்கல்ல, தமிழ் கடவுள் முருகன் குறைஞ்சபட்சம் அவனுடைய அறுபடை வீடுகளிலாவது தமிழில் மட்டுமே வழிபாடு, தமிழில் மட்டுமே அர்ச்சனை அந்த கருவறையிலே என்று நீங்கள் தீர்மானம் போட தயாரா? இப்போதைக்கு சமஸ்கிருதம் இருக்குது, தமிழ் இருக்குது, ஆனால் நடைமுறையில் சமஸ்கிருதம் தான் ஓதுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம். தமிழ் அர்ச்சனைக்கு இந்த மாநாடு இந்து முன்னணியும் பிஜேபியும் ஒப்புக்கொள்வாங்களா, வலியுறுத்துவாங்களான்னு கேட்குறீங்க. நான் தொடர்ந்து பேசலாம். செல்வி அவர்களை கேட்கணும். செல்வி, தமிழில் மட்டுமே அர்ச்சனைக்கு. ஓகே, ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க. ஒன்று, மதுரையில் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கணும், ஏதேனும் ஒரு வகையில் அங்கே ஒரு மத பிரச்சனையை கிளப்பணுன்றது ஒரு நோக்கம். அதற்காகத்தான் இந்த மாநாடு, பக்திக்காக இல்லைன்றாங்க. இப்போ அரசாங்கம் ஒரு மாநாடு போட்டாங்களா, அது எதுக்கு? கலவரத்துக்கு. அரசாங்கம் கூட தான் மாநாடு போட்டது, முருகர் வச்சு. அரசாங்கம் போடுற மாநாடு நீங்கள் போடுற மாநாடு ஒன்றா? ஆமாங்க, ஆதீனத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, தமிழ் பேசும் நல்லுள்ளங்களை அகில இந்தியாவிலேருந்து கூட்டின்னு வந்தாங்க. ஐயா கூட சொன்னார், முதல்வர் காணொலியில் துவக்கி வச்சாருனாரு. சேகர் பாபு அண்ணா அதுக்காக ராவும் பகலும் கஷ்டப்பட்டாருன்னாரு. அதே நான் என்ன சொல்கிறோம், மாநாடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ அறுபடை வீடை நாங்கள் கோயில் கோர்ட்டு உத்தரவுப்படி திறந்துருக்கோம். செட்டு போட்டிருக்கோம். செட்டு போட்டிருக்கோம். அதான் கோயில்னா அது படி செட்டு போட்டிருக்கிறோம். அங்கே இருக்கிறது முருகிறது எல்லாமே அப்படி தானே, வாழ்க்கையை செட்டப்பில் தானே வாழ்து. அதனால் எல்லாமே செட்டப் தான் போகிறோம். ஆன்மீகவாதி அப்படிலாம் சொன்னா அப்படி அதெல்லாம் இல்லை, ஆன்மீகவாதி இருந்தாலும் உங்கள் பாஷையில் உங்களுக்கு சொன்னால் தானே நல்லா இருக்கும். எங்கள் பாஷையா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், முருகருடைய அறுபடை வீடு போட்டிருக்கோம். அறுபடை வீடு பிஜேபியோட செட்டப் தான் பிரச்சனை, இவங்க அஜெண்டா வேறன்னு அவங்க அச்சப்படுறாங்க. சார், நாங்கள் நிஜமாவே எல்லாரையும் முருக பக்தர்களாக கூப்பிட்றோம். சேகர் பாபு அண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த மாநாடுக்கு வந்த எல்லா முருக பக்தர்களும் சங்கிகளாக நாங்கள் பார்ப்போன்றாரு. நான் சொல்கிறது ஸோ எங்களுக்கு என்ன சந்தோஷம், எங்கள் பிரச்சாரத்தை மாண்புமிகு அமைச்சர் ஆரம்பித்து வச்சிருக்காரு. உங்கள் பிரச்சாரம் அதுதானா? எல்லாரையும் சங்கிகளாக பார்க்குறதா உங்கள் பிரச்சாரம்? நாங்கள் பார்க்கல, அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நாங்கள் பக்தர்களாக கூப்பிட்றோம். ராமசுப்ரமணியன் சாரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா ஒரு முருக பக்தர், யோகி ஆதித்யநாத்தையும் பவன் கல்யாணையும் பொலிட்டிக்கல் அஜெண்டாவா? அவங்க முருக பக்தர்கள் ஏதாவது இது இருக்கா? இல்ல முருக பக்தர்கள்னு எல்லா பக்தி ரூம்ல அவங்களுடைய பூஜை அறையில முருகர் இருக்காரா? எல்லா இப்போ நாங்க கொடுப்போம், முருகர் சிலையை கொடுப்போம். முருக பக்தரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, ஏன்னா நாங்க ராம பக்தரா இருக்கிறோம்ல. சார் நான் பேசுறேன், அவர் டைம்ல அவர் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், ராம பக்தரா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் முருக பக்தரா இல்லைன்னு எங்களுக்குள்ள ஒரு வருத்தம். ஸோ வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் முருகர் சிலையை வச்சுட்டோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது யோகி ஆதித்யநாத்தை ஒரு ராம பக்தரை முருக பக்தரா மாத்துறதுக்கான மாநாடு இன்னும் கிடையாது. அவருடைய ஒரு பெருமாள் பக்தர் அவருடைய டேபிள்ல முருகர் சிலை கம்பீரமா நிக்க வைக்கிறது தான் எங்க எண்ணம். அது நேரா கொண்டு போய் ஒரு டேபிள் வர வச்சு கொடுக்கணும்ல, புனிதத்தை பார்க்கணும்ல. அவரு அறுபடை வீடுன்னா என்ன முருகருக்கு இவ்வளவு செல்வாக்கு. கர்நாடகாவில் ஐயா சொன்னார், சுப்பிரமணியான்னா கர்நாடகா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே கேரளாவில் நாங்கள் முருகர் பக்தருக்கு கொடுத்துட்டு தான் பழனி வாசலை திறந்து வச்சுட்டோம். ஸோ பழனியில் வரக்கூடிய ஜனங்களில் 50% பார்த்திங்கன்னா கேரளா பீப்புள். நான் என்ன சொல்கிறோம், ஒரு இந்து முன்னணி கொண்டு போகுது, இப்போ திராவிட கழகம் ஒரு மாநாடு போகுது, திமுக கழகம் அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்குது. இந்து முன்னணி எங்களுக்கு முருகருடைய இதை ஒரு பக்தி மாநாடை 5 லட்சம் பேர் கொண்டு வர்றோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், பெரிய கருப்பன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம், மந்திரிக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளுக்கும் கொடுத்துருக்கோம். மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கோம், ஏடிஎம்கே கொடுத்துருக்கோம், காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். செல்வம் பெருந்தகை சாருக்கு கூட தான் கொடுக்க போகிறோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரும் தான் நாங்கள் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வந்தாலும் யார் வந்தாலும்
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க போகிறோம். ஒன்லி அதில் மேட்ரு என்னன்னா 3 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ள முருகருடைய நாமாவளியை தான் ஒலிக்க வைக்க போகிறோம். அது நேரா 6 கோயிலுக்கும் போய் தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் அதை சிறப்பாக பண்ணீங்கனாலே இதை விட பெரிய கூட்டம் தைப்பூசத்துக்கு வருது. அது அப்ஜெக்ட் பண்ணாதவங்க இதை அப்ஜெக்ட் பண்றாங்க. நான் கேட்கணும் திரு செல்வி, ரொம்ப முக்கியமான ஒன்று. 2021 தேர்தலுக்கு முன்னாடி வேல் யாத்திரைன்னு கிளம்பினாரு. ஆமா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரா எல்லா அறுபடை வீடுகளுக்கும் போறோம் அப்படின்னு ஒரு வேலை எடுத்துக்கிட்டு காசி யாத்திரை பண்றோங்க. எல் முருகன் போனாரு. நீங்க சொல்றீங்களே இந்த தேர்தலுக்கு 2021க்கு வேல் யாத்திரை, இந்த தேர்தலுக்கு வந்து முருக மாநாடா? அருணன் கேட்டாரு, அருணன் ஐயா கேட்டாரு, என்ன கேட்டாரு, இதை வந்து நீங்கள் வடநாட்டில் பண்ணுவீங்களான்னு. வடநாட்டில் தமிழ் சங்கம், காசி தமிழ் சங்கம் ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு வருஷமும் காசி தமிழ் சங்கம் ஒரு ஊரில் பண்ணுறோம். இப்போ குஜராத்தில் பண்ணோம். இந்த கலாச்சாரத்தை, தமிழத்தினுடைய கலாச்சாரத்தை காசி தமிழ் சங்கம் மூலியமாக குஜராத்தில் வெகு விமர்சையாக பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மந்திரிகளையெல்லாம் வர வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலத்துக்கும் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு செல்றதுக்கு எல்லா முனைப்பும் எடுத்துட்டோம். இப்போ தமிழில் முருகர் கடவுளுடைய பெருமையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். நண்பர் சொல்றாரு காசிக்கு அங்கெல்லாம் போகிறதுங்கிற. தமிழ்நாடு அரசாங்கம் காசிக்கு செல்வதற்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளுதவி செய்கின்றார்கள். எல்லா பொருளுதவி மட்டுமல்ல, எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இப்போ 6 படை வீடு இருக்கு பாருங்க, அது செல்வதற்காக தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி மூலமாக ஒரு செலவு கூட கிடையாது. இங்கேருந்து கிளம்ப வேண்டியது 6 படை வீடுகளை பார்க்க வேண்டியது, திரும்பி வர வேண்டிய அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்றது. காசிக்கு போறத பத்தி இப்ப டாபிக் இல்ல. நீங்க சொன்னீங்களே காசி தமிழ் சங்கம் வந்து குஜராத்ல வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் தான் சொல்றேன். ஓகே, இது வந்து அரசியல் நோக்கம் இல்லன்றீங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதுல 2 பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு, யோகி ஆதித்யநாத்தை முருக பக்தரா கன்வெர்ட் பண்றது, அவருடைய அலுவலகத்துல சேர வைக்கிறது. இப்போ அவர் அமைச்சரான பிறகு 3000 கோயிலுக்கு குடமலுக்கு பண்ணாரு. சரி, அந்த 3000 கோயிலுடைய குடமலுக்கு விழாவில் நான் மேடையில் கூட பேசினேன். இதை வரவேற்கிறோம். இது வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேரை கொடுக்கும் தான் நான் பேசிட்டு வந்தேன். ஏன் அதை வந்து நாங்கள் வந்து விரோத அரசு இது வந்து செய்யறதில்ல என்னன்னு நாங்கள் பேசலை. ஏன்னா தமிழக அரசு செஞ்சாலும் ஆன்மீக விஷயம் செஞ்சாலும் நான் ஓப்பனாக தான் நான் பேசியிருக்கிறேன் எல்லா இடத்தையும். ஏன் அருணன் சாரோட டிபேட்ல பாயிண்ட் வந்து தமிழ கோயில்ல ஒரு குடமுழுக்கு நடத்துறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பக்தி, கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. இது பக்தியே கிடையாது, இது நோக்கமே வேற, இது அரசியல் மாநாடு. இல்ல எதிர்கட்சிகளா இருந்து நீங்க பண்ணாலும் நாங்க வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் நான் விமர்சிக்கல, நான் அதுக்கு வந்து ஆதரவு தரேன், பாராட்டுறேன். ஆனா உங்களுக்கு என்னன்னா இது முருகர் கடவுளை பற்றி நாங்கள் பேசுகிறோன்றோம். முருகர்கிட்ட போய் எங்கள் தலைவர் கோரிக்கை வைப்பேன்றாரு. ஒரு பிரார்த்தனை, அவருடைய பிரார்த்தனை அது சொல்கிறாரு. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சார், அவர் பிரார்த்தனையை அவர் முருகர் கோயிலுக்கு போய் எப்போனாலும் பண்ணலாம். இல்லை அதை சொல்கிறாருங்க. நீங்க வந்து முருகன் பெருமை மட்டும் பேச போறீங்களா? நான் ஐயா பேசிட்டு கூட வரேன். நான் ஒரு சாரி எதுக்கு இது பிஜேபி அவங்களுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதெல்லாம் என் நண்பர் அது உண்டா இல்லையாங்கிற சொல்லட்டும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் பிரசிடென்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ பேர் வர போகிறீங்க டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேன் வர போகிறது, எவ்வளோ பஸ் வர போகிறது, எத்தனை பேர் வர போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் மாநாடாக தானே சார் நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஆன்மீகமாக கொண்டு போகிறீங்க, எத்தனை பேர் வரீங்க, என்ன அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் என்ன கேலி கூத்தானா இருக்குது? எனக்கு தெரியாது. என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கட்சியில் வந்து நான் சொல்றேன் சார், இல்ல என்கிட்ட கேட்டாதான் நான் பேச முடியும். நான் உங்க அதாவது அவர் கலாச்சாரத்தை வந்து அவர் பேசிக்கிட்டோம். நான் வந்து திங்கர் செல் பிரசிடென்ட் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபோனும் வரல. எனக்கு வந்து நீங்க எத்தனை பேரை கூட்டின்னு வரீங்கன்னு சொல்லலை, கார் போடுறீங்களான்னு சொல்லலை. நிர்வாகிகள் அதை பண்ணக்கூடிய நிர்வாகிகள் எத்தனை மக்கள் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து துணிமணிலேருந்து அவங்களுக்கு வேண்டிய நீராகாரத்துலேருந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே பண்ண வேண்டியது வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு 5 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அங்கே ஸ்டாம்பேட் ஆகாமல் எல்லாமே டீசெண்டாக இருக்கிறது, அவங்க அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்கிறதுக்கு எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கட்சியில் வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து என்ன இருக்குது, எங்களுடைய இது பட்டு ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட முருகருடைய இதை தவிர இப்போ டெய்லி வந்து அறுபடை வீடு நீங்க சொன்ன மாதிரி செட்டு போட்டிருக்கிறோம்னு வச்சுங்க. அந்த செட்டு இருக்கட்டையா, அந்த செட்டை போட்டிருக்கிறதுக்கு டெய்லி அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து அங்கன்னா ஏதாவது கலவரமாக நடத்துது, அவங்க பாட்டு கும்பிடுறாங்க, உட்கார்றாங்க, பிரசாதத்தை சாப்பிட்றாங்க, கிளம்பி போறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி தான் நடக்க போகுது. கலவர நோக்கம் இல்லை, பக்தி நோக்கம் தான். ஆன்மீகம் நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்றதுன்ற செல்வி.
பாஜக ஆர்எஸ்எஸ் என்றைக்கும் கலவர நோக்கம் மட்டும்தான் அவங்களுடைய ஒரே ஒரு அஜெண்டாவாக இருந்திருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 MP இருந்த பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயிலை வைத்து மட்டுமே அரசியல் செய்து இன்றைக்கு வரைக்கும் முன்னேற்றத்தை பற்றியோ, நாடு முன்னேறணும், கல்வி உயரணும், தமிழ் சமுதாயத்தின் மீது இவங்களுக்கு பிரிய வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பு பேசின ஐயா ஒருத்தர் சொன்னாங்க, திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள கட்சின்னு. அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் கடவுள் மறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை கிடையாது. அது வந்து திராவிட கழகத்தின் கொள்கை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் 50 வருட காலம் தலைவராக இருந்த கலைஞர் அவர்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர நமது இன்றைய முதல்வர் பல தடவை தெளிவுபடுத்தியிருக்காரு. நம்ம யாருக்கும் வந்து கடவுள் மறுப்பை பற்றி பேசுவதில்லை. இந்த கடவுளை நீங்கள் கும்பிடுங்க, இப்படி தான் இருக்கணுங்கிறத பற்றியும் நாம் வந்து யாருக்கும் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஒன்று. இரண்டாவது வந்து இந்து முன்னணி வந்து பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் தொடர்பு இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல பார்த்தாங்க. ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் ஒரு 150 குழந்தைகள் இந்திய நாட்டில் இருக்கிறது. அதில் ஒரு குழந்தை பாரதிய ஜனதா கட்சி. இந்த சங் பரிவார் இவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த பரிஷத், இந்த அமைப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாமல் போயிட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் மொழி இவங்களுடைய ஆதிக்கம், இவங்களுடைய சமஸ்கிருத ஆதிக்கம் எடுபடாத காரணத்தினால இவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து திரு சண்முகநாதன் ஐயா அவர்களை இந்து முன்னணிக்கு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழில் இங்கே வந்து வேறு வழியே இல்லாமல் தமிழ் மொழியில் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்து முன்னணி. அதனால் இந்து முன்னணி நடத்துது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெளிவாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்பொழுது முருகனை கையில் எடுத்திருக்கின்றோம், 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இது ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். அதில் அது ஆசைப்படுவது தவறு கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் முருகன்கிறது ஒரு திணை சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடுங்கிறதை திரு அமித்ஷா அவர்களுக்கோ இல்லை இப்போது வைணவத்திலிருந்து கௌமார மதத்துக்கு மாறவிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கோ தெரியுமா என்பது கேள்வி. தெரியும், அவருக்கு சொல்லிட்டாங்களா? நீங்கள் வந்து இங்கே உங்களை மாற்ற போகிறோன்னா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொன்னாங்க. நாங்கள் சாமி கும்பிடுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க சார். இல்லை, அவங்க வந்து அந்த மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதம் தானே, 8ஆம் நூற்றாண்டு 6 மதம் சொல்கிறாங்க. அதே அதான் நானும் சொல்ல வர்றேன். சன்மார்க்கம் தானே இது. சன்மார்க்க ஸ்தபதின்னு ஆதிசங்கர் எதுக்காக கொண்டாடுறோம்? 8ஆம் நூற்றாண்டு வரை கௌமாரம், வைணவம், சைவம், சக்தி மார்க்கம் இப்படியெல்லாம் தனித்தனியாக இருந்ததை இமாலய மலையில் இருந்த சிவபெருமானை நமது கடவுளாக மாற்றோம். சரி, நம்ம இன்னும் இதுக்கு பின்னாடி ஒரு 3000 வருடங்கள் இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்துடுவோம். ஏன் வந்து பிஜேபி நடத்துகிற இந்த மாநாட்டை பார்த்து திமுக கூட்டணி, திமுக வந்து அச்சப்படுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, திரு செல்வியும் ரமேஷும் முன் வச்ச கருத்து வந்து அறநிலையத்துறை ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தும் போது இந்து முன்னணியோ அல்லது மற்றவங்களோ அதே மாதிரியான இன்னொரு மாநாடை நடத்தக்கூடாதா, முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதா? அது சரி, இது தப்பான்னு கேட்குறேன். இந்த அறநிலையத்துறையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், பாஜக, அந்த மொத்த கும்பல். பாஜக அண்ணாமலை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அறநிலையத்துறை இருக்காரு, அறநிலையத்துறை மூட வேண்டும் சொன்னாங்க. இப்போ அறநிலையத்துறையே பிரமாதமாக மகாநாடு நடத்தியது பெருமையாக அறநிலையத்துறையை பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சி. ஆனாலும் எங்களுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய மகாநாட்டை கண்டு எந்த விதமான பயம் கிடையாதுங்க. இவர்களை கண்டு இருக்கக்கூடிய பயம்தான். மாநாட்டு மேல உங்களுக்கு கவலை இல்லை, எந்த பயம் கிடையாது. தமிழ் மக்கள் அறிவுள்ளவர்கள், அறிவு சார்ந்து இப்போ சாதாரணமாக அவங்க வடந்தியால் இருக்கக்கூடியவர்கள் ராம் ராம்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் பல பேர் நம்ம உட்காரும்போது எதிர்க்கும் கூட முருகான்னு சொல்லிட்டு திருப்போம். இது எல்லாத்துக்கும் உள்ள வழக்கம். இப்போ எங்கள் பகுதி எடுத்துட்டிங்கன்னா எங்கள் ஊரில் சிவன்மலை கோயில் எடுத்துக்கோங்க, சென்னிமலை கோயில் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் பயங்கர தொடர்பு இருக்கிறது. கோவையிலே கௌமார மடம் என்று இதற்காக ஒரு மடமே இருக்கிறது. கௌமார மடத்தில் சாமி குருபர சாமிகள் இருக்கிறார்கள். முருக பக்தர்களுக்காகவே ஒரு மடத்தை 200-250 வருட காலமாக கொங்கு நாட்டில் நடத்தி வருகிறார்கள். மிக அற்புதமான வேலைகளை கல்லூரிகள் கட்டுவது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கௌமார மடாலயம் ஒரு அற்புதமான குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி அந்த கௌமார மடத்தின் சாமியர்கள் தலைவர் அவர்களை ஐக்கிய நாட்டு சபையை அழைத்து சென்று அங்கே பேச வைத்தது அதை பற்றி. இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இருக்கிறார்களோ தவிர, முருக பக்தர்களுக்கு இன்னும் எங்கள் ஊர் பக்கம்லாம் காவடிக்கு நடந்து போவாங்களுங்க, முருகன் கோயிலுக்கு, பழனி மலைக்கு நடந்து போவாங்க. நீங்கள் இப்போ கூட வந்து பார்க்கலாம், பூந்துரை, காங்கேயம், தாராபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நின்று அங்கே பெரிய பெரிய ஷெட்டு போட்டு முருக பக்தர்கள் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு உணவளித்து, அதே போல் இது கொடுப்பாங்க, அந்த நீர்மோர் பானக்கம் கொடுத்து, மோர் கொடுத்து, நீர்மோர் பானக்கம் கொடுத்து, எல்னி கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். முருக கடவுளை கண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அனைவருமே முருகனை தமிழர்களுடைய கடவுளாக கொண்டாடக்கூடியவர்கள். ஆனால் இந்த கும்பல் அதை செய்யுமா? இது ஒரு தீவிரவாதத்துக்கு சமமான செயல் செய்யக்கூடிய அமைப்பு. மன ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்கள். எப்படி
ராமரை வைத்து இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அங்கே தீவிரவாதன்ற பேச்செல்லாம் தப்பு. அப்புறமா தப்பாக நம்மளும் பேச வேண்டியது. அழகாக பேசட்டும், சப்ஜெக்ட் பேசட்டும், இந்த ஒரு பெரிய மனுஷனாக பேசட்டும், அது நல்லது. அப்புறமா நாங்களும் லெவலில் இறங்க வேண்டியதாகும், அது சரியாக வராது. ஓகே. ஸோ இவர்களுக்கு வேலையே சாமியை வைத்து மதத்தை வைத்து ஊரை ஏமாற்றுவது. இப்போது கவர்மெண்ட் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் முருகனுக்கு வந்து மாகாணம் நடத்துனாங்க, நாங்கள் நடத்தக்கூடாதா? நாங்கள் கூட தான் 1 கோடி பேர் எங்கள் துணை முதலமைச்சர் கையெழுத்து வாங்கி கொடுத்தாரு நீட் அபாலிஷ் பண்ணுன்னு. நீங்கள் பண்ணியிருக்கலாமே. 5 லட்சம் பேர்த்த கூப்பிட்டு வச்சு முருகன் கோயில் முருகனை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டோம் நீட் வேண்டாம்னு. வேண்டாம். உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டு ஆளுநருக்கு 45 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருக்கிறாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை இதுதானா? இதே மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு மாகாணம் நடத்துறீங்க. அங்கே எய்ம்ஸுக்கு வந்து நீங்கள் எப்போ அங்கே வந்து அதுக்கு பாலக்கால் போட்டீங்க? இன்றைக்கி வரைக்கும் அந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வர்ற மாதிரியே இல்லை. எப்போ தான் அந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு 2026 தேர்தலுக்காவது வந்து விடுமா? தமிழ் மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கிறது? இப்பொழுது முருகனை நீங்கள் கொண்டாட வந்து விட்டீர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு அமித்ஷா அவர்களுக்கோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் அவர்களுக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் மக்களுக்கோ திணையின் கடவுள் முருகன் என்பது அவர்களுக்கு தெரியுமா? 5 திணைகளாக தமிழ் சமுதாயம் தொல்காப்பியம் பிரிக்கிறது. அது சொல்லிடுவாங்க சார். அதெல்லாம் அவங்க வரும்போது புக்லெட் அடிச்சு தெளிவாக கொடுத்துருவாங்க. அதான் கொடுப்போம், நம்ம பார்ப்போம். ஸோ 5 திணைகளில் மலையும் மலை சார்ந்த பகுதியும் இருக்கக்கூடிய கடவுள் தான் முருகனாகும். இந்தியிலே போட்டு முருகன் வந்து காதலுடைய கடவுளாகவும் போட்டு கொடுப்போம். ஹிந்தியில கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியுன்றீங்க. அவங்களுக்கு புரியுற பாஷையில போட்டு கொடுப்போம். இல்ல அவங்க எங்க பாஷையில போட்டு கொடுக்கறது நாங்க போட்டு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். தமிழ் மக்களுக்கு போடுறது தமிழ்ல போட்டு கொடுப்போம். இல்ல அவங்க மத்தவங்களுக்கு போடுறது மும்மொழி கொள்கையில அவங்களுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருப்பாங்கல்ல. முருகருக்கு வந்து ஒரு மும்மொழி கொள்கையில ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்றது தயாராயிட்டாங்க. இல்ல மும்மொழி கொள்கையில் தானே அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க. மும்மொழி கொள்கை தான் போட போறோம். மும்மொழி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதுல ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மும்மொழி எங்க கிட்ட இருக்கும். அதனால திணையோட கடவுள் முருகனை எப்படி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்போ முருகன்கிற பெயரை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டை தாண்டி கேரளா தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் கொஞ்சம் பேருக்கு தெரியல. வட இந்தியாவில் எங்கேயாச்சும் போய் முருகன் ஒரு கடவுள் இருக்கான்னு கேட்டு பார்த்தா யாருக்காச்சும் முருகனை தெரியுமா? தெரியாது. தமிழர்களுடைய கடவுள் முருகன். எங்கே சென்றாலும் 3000 வருட காலமாக முருகனை எடுத்து சென்றிருக்கின்றோம். மொரீஷியஸ் போகலாம், முருகனை கொண்டாடுறோம். இன்றைக்கி வியட்நாமில் போய் பார்க்கலாம், முருகன் கோயில் இருக்குது. மலேசியா போகலாம், பத்துகேவில் முருகனுக்கு கோயில் கட்டி வச்சு லட்சக்கணக்கான பேர் கூடி அங்கே காவடி எடுக்கிறார்கள். சிங்கப்பூரில் அவ்வளோ ஒரு டிசிப்ளின் சொசைட்டி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அற்புதமாக முருகனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். எங்கே போனாலும் ஒரு குன்றின் மீதோ ஒரு மலையின் மீதோ முருகனுக்கு கோவில் கட்டுவது, முருகனை கொண்டாடுவது. ஆஸ்திரேலியாவில் ஒரு மலை மீது அதெல்லாம் கொண்டாடுற நீங்கள் இவங்க கொண்டாடினா ஏன் சார் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, இவர்கள் தமிழ் மக்களின் விரோதிகள். பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் தமிழ் சமுதாயத்தின் விரோதி. ஏன் கீழடியில் வந்து 2800 வருடம்னு அந்த ரிப்போர்ட்டாக கொடுத்ததுக்கு திரு அபர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நேற்று. முருகன் அதே மதுரைக்கு தான் போகிறீங்க. மதுரையிலிருந்து 30 நிமிஷம் கீழடி. திரு அமித்ஷா அவர்களோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தரோ, திரு அண்ணாமலை அவர்களோ, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரோ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோ யாராவது ஒருவர் கீழடிக்கு சென்று தமிழருடைய தொன்மையை பற்றி பேசியிருப்பார்களா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு அது வலிக்குது? என்ன காரணம்னா அவர்களுக்கு நமது சரித்திரமும் நமது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ் ஆயிரும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய கரெக்ட் கீழடிக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பிக்கிறது முருக வழிபாடு. வேலன் வெறியாட்டம்னு சொல்லிங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் சங்க காலத்தில் இப்போ ஐயா அருண் ஐயா சொன்னாங்க, வேலன் வெறியாட்டம்னு ஒரு வெறியாட்டமே இருக்கிறது. அந்த வெறியாட்டத்துக்கு ஒருவரை கூட்டி வந்து முருகப்பெருமான் அவர் மீது வந்துட்டார்னு சொல்லி நம்ம ஒரு சடங்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஒரு வெள்ளை கலர் வெள்ளாட்டை வெட்டி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து சந்தனத்தை அதோட பூசி நெஞ்சிலை பூச விட்டு அவர்கள் வேலன் வெறியாட்டம் சொல்லி அவர் அப்போது ஒரு பெண் காதலிச்சிட்டு இருக்கிறா அவர் வீட்டில். அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மனசில் வந்து போய் இருக்கிறா, திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த பெண்ணோட தோழி சொல்கிறாள் அந்த முருகன்ட்ட, நீ கடவுளாகவே இருந்துட்டு போ, அந்த பொண்ணு ஒரு மனசுக்குள்ளே ஒருத்தர் நினைக்கிறான்னு உனக்கு தெரியாதா? இப்படித்தான் நம்ம முருகனிடம் நாம் பேசுவோமோ தவிர, இப்போ நீ கடவுளாகவே இருந்தாலும் நான் உனக்கு தெரியாதா அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு வந்து காதலிச்சிட்டு இருக்கிறா ஒருத்தரை, நீ போய் இப்படி வந்து கம்முன்னு இருக்கிறியே, நீ வந்து என்னமோ வேற பூசை பண்ணலாம், அதை பண்ணி சரி பண்ணலாம்னு சொல்கிறிய முருகனிடம் சண்டை போடக்கூடிய ஒரு மனோதைரியத்தை நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு அதெல்லாம் புரிய போகிறதா? இவங்களுக்கு ஏதாச்சும் அந்த சங்க இலக்கியத்தை பற்றி தெரியுமா? கீழடியை பற்றி தெரியுமா? தொல்காப்பியத்தை பற்றி தெரியுமா? 5 திணைகளை பற்றி தெரியுமா? ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். தற்போது முருகனை கையில் எடுத்திருக்கிறோம். 2026
தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் என்று நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அது சார்ந்த ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். அந்த கேள்விக்கு எக்ஸ் தளத்திலும் யூடியூப் கம்யூனிட்டிஸ்லேயும் உங்கள் எண்ணத்தை பதிவிடலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த முடிவுகளை பார்த்து விவாதிக்கலாம். தற்போது முருகனை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்த கருத்தை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். அவருடைய கூற்றின் மூலமாக அரசியல் நோக்கம் அம்பலமாகி இருக்கிறது என்று 74% பேரும், மாநாட்டுக்கு ஆள் சேர்ப்பதற்காக அப்படி பேசியிருக்கிறார் என்று 15% பேரும், பக்தர்களுடைய வாக்குக்கு குறிவைக்கக்கூடிய பேச்சு இது என்று 11% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ராமசுப்ரமணியம் நிறைவு. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த பீப்புள் நாம் ஆரம்பத்திலே பேசினது போல் இது அரசியல் மாநாடாகத்தான் கொண்டு போகிறார்கள். இவங்களுடைய பேக்ரவுண்டே அப்படி தான் சார். ஒன்றே ஒன்று நான் சொல்லுகின்றேன். கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப கந்தர் சஷ்டி கவசத்தை பற்றி கடுமையாக பேசினார். அது யார் இப்போ பீரியடில் நடந்தது? ஏடிஎம்கே பீரியடில் நடந்தது. அப்போ எல்லாரும் என்ன திருப்பி எல் முருகன் போன்றவனா என்ன கேட்டான, திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுகிறார், டிஎம்கே இதற்கு என்ன அதுக்கு சட்டம் தான் கடமை செய்யும் சொல்லிட்டு அவர் சொல்ல விட்டார். அதுக்கு மேலே நோண்டிட்டு அவரே பற்றி குறி வச்சுருந்தாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே அதில் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது. அவங்க ஏதோ அதை பேசினா புது மக்கள் வந்து அதை விரும்புவாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வேல் யாத்திரைன்னு அது ஒரு கேலி கூத்தமான யாத்திரை. ஏன்னா அது திருத்தணிகையில் ஆரம்பித்தா சண்டை, முருகப்பெருமான் சண்டையெல்லாம் போட்டு சமாதானமாகி அமைதியாக இருக்கக்கூடிய இடம்ங்கிறது திருத்தணிகை. அங்கே வந்து ஆரம்பித்து எங்கே போய் முடித்தாங்கன்னா திருச்செந்தூரில் எங்கே சண்டை போட்டாங்களோ அங்கே போய். ஆகவே அவங்களுக்கு அந்த கான்செப்டே தெரியல. இந்த 6 படை வீடுகளில் எங்கே எது ஆரம்பிக்கணும் எதில் முடிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே தெரியல. ஆகவே இந்த மாதிரி கொண்டு போய் முடித்து அதை வச்சு ஏதோ குளிர்காலம் பார்த்தாங்க. அதுவும் என்ன காலில் செருப்பையும் போட்டுட்டு அது எப்படிலாம் செய்யக்கூடாத ஒரு பக்தி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளோத்தையும் பண்ணி எப்படியோ நம்ம முயற்சியெல்லாம் பண்ணாங்க. கடைசியில் இட் டர்ன்ட் அவுட் டு பி பிக் ஃபெயிலியர். ஆகவே தமிழ் மக்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஆன்மீகம் தெரியும் நன்றாக, அதே சமயத்தில் அரசியலும் மிக நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கி ரிசல்ட் வருகின்றது என்றால் அரசியலுக்காகத்தான் இந்த அது நம்ம இந்து முன்னணி நண்பர்கள் அவங்க நடத்துறது ஒன்றும் தவறுன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கையில் எடுத்துட்டு இன்றைக்கி அதை யார் முன்னெடுப்பாக இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டுருக்காங்க? பிஜேபி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நயினார் நாகேந்திரன் வந்து இந்த அளவுக்கு ஒரு 5-6 கோரிக்கைகளை முருகன்ட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் அரசியல் பேசிஸில் தான். இப்போ எடுத்துட்டிங்கன்னா நான் கேட்குறேன், எல்லாருமே இவரு சொல்லிட்டாரு, பேராசிரியர் அருணன்னு சொன்னாங்க, இந்த கீழடி இஷ்யூ இருக்கே அது தமிழனுக்கு எவ்வளோ பெரிய பெருமையை கொடுக்கக்கூடிய சமாச்சாரம். அதை வந்து கோர்ட்டு சொல்லி என்ன பிறகு தான் சார் அந்த அறிக்கையை கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த விதமான அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யார் இல்லை, அமர்நாத்துக்கு இல்லை, இந்த அறிக்கையை கொடுக்கறதே கோர்ட் ஆர்டர் வந்து வந்த பிறகு தான் நடந்தது. ஆகவே இது முழுக்க தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போட்டுன்னு சொல்லிட்டு கீழடியை நீங்கள் வந்து கீழ் அடியாகவே வச்சு அதை மண்ணை போட்டு மூடுற மாதிரி நண்பர் அமர்நாத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கி சொன்னது போல் அவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. ஆகவே இது எந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. சமூக ரீதியாக அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி பிக். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பேச மாட்டாங்க, பொருளாதார என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கின்றதே பேச மாட்டாங்க. பர் கேபிட்டா இன்கம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா $3000 குறைவாக இருக்கக்கூடியது ஏழ்மையான நாடுகள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடம் 4வது இடம் பேசிட்டு இருக்கலாம். பட் பர் கேபிட்டா இன்கமும் ரொம்ப $3000 குறைவாக இருக்கின்றது. இவ்வளோத்தையும் விஷயம் இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. தமிழ்நாடு பர் கேபிட்டா இன்கமில் பிரமாதமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக 9.69%, அது இந்தியாவினுடைய நீங்கள் அழகாக சொன்னது போல எக்கனாமிக் என்ஜினாக இருக்கின்றது. இவ்வளவுலாம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு ஆன்மீகமே தெரியாத மாதிரி வாழ்வாதார பிரச்சனைகளை விட்டு வேற பிரச்சனைகளை பேசுறாங்க. ஆன்மீகத்தை பற்றி எடுத்து இதாவது இந்த அரசியல் ரீதியாக குளிர்காயெல்லாம் பார்க்குறாங்க. இது நடக்கவே இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ஃபியாஸ்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வந்து தமிழ் மொழியை பற்றி பேசுகிறச்ச உலகத்திலே தொன்மையான மொழின்றது வந்து தமிழ் மொழின்றது தான் பிரதமர் போகிற இடத்துலலாம் பேசக்கூடியது. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே வருதுன்னா அதை கரெக்டாக காலத்தின் அதை எப்படி மாற்ற முடியும்? தமிழுடைய கலாச்சாரத்தை யார் மாற்ற முடியும்? இப்போ பிஜேபியில் இருக்கவங்க யாராவது சொன்னாங்களா கீழடி ஆய்வெல்லாம் வந்து இதுன்னு சொன்னோமா? நாங்கள் என்ன சொல்கிறோம், அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதாவது ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்,
ஒன்றிய அமைச்சர் சொல்லிட்டுங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒன்றிய தமிழ் மொழி அமைச்சருக்கு தான். தெரியாதுன்னு ஆமா, தமிழ்நாடு இருக்கட்டும். பாஜக ஒப்புக்கொள்கிறது. நாங்க இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நான் ஒட்டு கொடுக்க முடியாதுங்க. கீழடி ஆய்வு இருக்கட்டும், தமிழனுடைய கலாச்சாரத்தை எங்க பிரைம் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்றத நான் பேச முடியும். இல்ல இப்ப நான் நான் என்ன கேக்குறது அந்த சொல்றேன், டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தமிழனுடைய ஆராய்ச்சி, தமிழனுடைய பெருமைகளை போகக்கூடிய ஒரு இடத்துலையும் எங்க பிரதமர் பறைசாத்தி கொண்டு வருகிறார். அவர் வந்து போற எல்லா இடத்துலையும் இருக்கிற எந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போனாலும் இருங்க, நான் பேசுறேங்க. இவர் பேச குறுக்க வந்தனா நீங்க அவருக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கொடுத்துட்டீங்க. நான் என்ன கேட்கறேன், திருப்பியும் வந்தாரு, திருப்பியும் எடுத்துக்கோங்க, நீங்களே பேசுங்க. பெரிய மனுஷனா நானும் கம்முன்னு விட்டுட்டே இருக்கிறேன், பேசினே இருக்கீங்களே, என்ன அர்த்தம் இது? நான் என்ன கேட்குறேன், ஒரு பாரத பிரதமர் அத்தாரிட்டி கொடுக்குறாருங்க. அந்த அத்தாரிட்டி கொடுக்கறச்சு அவர் தான் பேசுறது, எங்களுக்கு அவர் தான் முக்கியம். இல்ல சார், தனிப்பட்ட முறையில பேசுறது வேற. கவர்மெண்டா இது கீழடிக்கு ஒரு தொல்லை இருக்குன்னு ஒரு ஆர்கியாலஜி ரிப்போர்ட் கொடுத்தா அதை அபிஷியலா ஏத்துக்க மாட்டாங்கன்றது தானே சார். இது வந்து எப்படி எடுத்துக்க முடியாம இருக்கும்? எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அத்தாரிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. அதை செல்வி சொல்றதுக்கு இல்லை. எனக்கு என் பிரதமர் வந்து தமிழை பற்றி பேசுறது தான் நான் பெருமையாக பேச முடியும். அவர் எந்த நாட்டில் போனாலும் எந்த உலகத்தில் போனாலும் ஃபர்ஸ்ட் பேசக்கூடியது தமிழனுடைய பெருமை, திருக்குறளுடைய பெருமை, தமிழனுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல். மாநாட்டுக்கு பிறகு முருகர் பெருமையை சேர்த்து பேசுவார். கண்டிப்பாக பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், முருகருக்கு வந்து இங்கே பாம்பேயில் முருகருக்கு கோயில் இருக்கிறது தெரியுமா? டெல்லியில் கோயில் நான் டெல்லியில் எப்போ போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு தான் நான் போவேன். இல்ல டெல்லியில மலை மந்திர் இருக்கு. மலை மந்திரை கட்டியது தமிழர்கள். அதுதான் கேக்குறேன், அந்த மலை மந்திரை கட்டியது தமிழர்கள். அங்க இருக்கக்கூடிய நான் என்ன கேக்குறேன், டெல்லியில இப்ப இந்தியக்காரங்க தானே அத போயிட்டு இருக்காங்க. யோகி ஆதி சிங்கப்பூர்ல வந்து முருகரை வந்து தமிழரா கும்பிடுறாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை சைனாக்காரங்களும் கும்பிடுறாங்க. மலேசியால இருக்கிற அத்தனை சைனாக்காரங்களும் கும்பிடுறாங்க. தமிழன் கட்டியதுதான். சைனாக்காரங்க கும்பிடுறாங்களா இல்லையா? அது வந்து சைனாக்காரங்களுக்கு பூட்டு போட்டுறாங்களாங்க. அந்த காவடி தூக்குறது யாரு? சைனாக்காரங்க தான் காவடி தூக்குறாங்க, மலாய் மக்கள் தான் காவடி தூக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கக்கூடிய மலேசிய தமிழர்கள் தான் சார் அதிகம். மலேசிய தமிழர் இப்ப தமிழனுடைய கடவுள் தானே சார் முருகர் கடவுள். அது வந்து மலை மந்திரில தமிழன் கட்டினான். தமிழன் இந்திக்காரனா கட்டுவாங்க, தமிழ் தான் கட்டுவான். அதான் சொல்ல வர்றோம். அதான் நாங்களும் சொல்றோம். அதான் எங்க பெருமையை நிலைநாட்டுறோம். தமிழர்காரர்கள் தமிழ்நாட்டுல வந்து முருகன் பெருமை நிலைநாட்டுறோம். அவங்க கேட்கறது வந்து தமிழர்களை தவிர வேற ஒரு குஜராத்தியோ ஒரு ஹிந்திக்காரங்களோ இதுவரை இந்த முருகர் பெருமையை பேசவே இல்லையா? ராமரை பத்தி பேசுறீங்க, வாங்க எங்க கடவுளை பத்தி பேசுங்கன்னு நாங்க கூப்பிடுறோம். அதை வரவேற்கத்தக்க விஷயமான ஒரு பாக்குறது விட்டு மார்க்கெட்டிங் சார் பெரிய லெவல்ல நாங்க பண்றோம் சார். ஏன் ராமருக்கு மட்டும் தான் மார்க்கெட்டிங் இருக்குமா, முருகருக்கு இருக்க கூடாதா? அதை நாங்க எடுத்து பண்றோம் இந்து முன்னணி மூலமாக. அதுல என்ன பிரச்சனை இப்போ? ஓகே, என்ன பிரச்சனை திரு அருணன் சார்ட்ட கேட்டு முடிச்சிருவோம். திரு அருணன், நிறைவு பார்வை. அதாவது இங்கே பாஜக நண்பர் பேசும்போது சொன்னார், இந்த கீழடி அகழாய்வு அறிக்கை சமாச்சாரமாக தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் ஏதாவது சொன்னாங்களான்னு. ஒன்றிய அமைச்சர் இந்த அறிக்கையை வந்து இன்னும் அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் வேணும், இது அப்படியே ஏற்க முடியாது என்று அறிவிக்கும் போது பக்கத்தில் இந்த பக்கம் நயினா நாகேந்திரனும் அந்த பக்கம் தமிழிசை சகோதரி இருந்தாங்க என்பதை நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். இருவரும் அதை ஒப்புக்கொள்கிற மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க ஒன்றும் மறுக்கலையே. ஆகவே தமிழ்நாடு பாஜகவும் கீழடி அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு மறுப்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களாக தான் இருக்காங்க என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அப்புறம் வந்து பாஜக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. இந்த கோரிக்கைகளை பற்றியெல்லாம் குணா நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன், பாஜகவே வெளியிடுது முருகப்பெருமானிடம் நாங்கள் இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம்னு. நான் என்ன கேட்குறேன், அத்தோடு சேர்த்து வந்து வேறு சில கோரிக்கைகளையும் வைக்கணும். ஒன்றுமில்லை, இந்து பெண்கள் தாலிக்காக வாங்குகிற தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே போகுது, முருகப்பெருமானே தயவுசெய்து தங்க விலையை குறைக்கணும். அதே போல் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கான பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையவே மாட்டேங்குது, ஆகவே குறைக்கணும். ரூபா நாணயம் ரொம்ப வீழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஆகவே அந்த நாணயத்தை நிமித்தி வைக்கணும். இந்த 3 செய்யும்போது தான் விலைவாசி குறையும், அப்போ தான் வந்து வேலையில்லா திண்டாட்டமும் குறையும் என்கிற கோரிக்கைகளையும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஏன் இந்த மாதிரி சில கோரிக்கைகள் மட்டும் வச்சு இந்துக்களுக்கான கோரிக்கைகள் முருக பக்தர்களுக்கான கோரிக்கையை சேர்க்கலை? இன்னும் கூட சொல்லுவேன், முருக பக்தர்கள் மாநாடு, பக்தர்கள் முருக பக்தர்கள் என்றால் சாதி வேறுபாடின்றி உரிய பயிற்சி பெற்ற எந்த ஒரு முருக பக்தரும் அறுபடை வீடுகளில் அர்ச்சகராக நியமிக்கப்பட வேண்டும். ஆகம கோயில் ஆகமமற்ற கோயில் என்கிற வேறுபாடு கூடாது என்று முருகப்பெருமானிடம் கோரிக்கை வைக்க இந்த மாநாடு தயாரா?
அவன் இதெல்லாம் வந்து பெரிய பம்மாத்தா தெரியுது, பெரிய ஏமாற்று வித்தையாக தெரியுது. எல்லாருக்கும் மிக தெளிவாக புரிகிறது. இது வந்து பக்தர்கள் மாநாடே அல்ல. அவர் வந்து அதே பெருமையாக சொல்கிறாரு, சங்கிகளை பற்றி பேசினா, ஆனாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இது பக்தர்கள் மாநாடு அல்ல, சங்கிகள் நடத்துகிற மாநாடு, சங்கிகளுக்காக சங்கிகள் நடத்துகிற மாநாடு. அதுவும் பாஜக மாநில தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இது தேர்தலுக்காகத்தான்னு. ஆகவே இதை புரிந்து கொண்டு மெய்யான பக்தர்கள் இந்த மாநாட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை, எனக்கு அருணன் சாருக்கு நான் இன்விடேஷன் கொடுத்துட்றேன். இந்த கோரிக்கையெல்லாம் வந்து அருணன் சாரே வந்து முருகர்கிட்ட வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்னென்ன கோரிக்கைக்காக மாநாடு நீங்க சொல்றீங்க, அதுல சேர்த்து அவரே வச்சுக்கிட்டோன்னே நான் அவரை வெல்கம் கொடுக்குறேன். அங்கே வந்து அவர் பேசட்டும், நான் ஒன்றும் சொல்லலையே. இது வந்து அருணன் சார் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலையே. அருணன் சாருக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், இதே கோரிக்கையில் வந்து அவரை வைக்கட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். தப்பு கிடையாது. சமமான விஷயங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு போகாதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. அதையெல்லாம் கம்யூனிஸ்ட், திமுக நீங்களாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு எதிராக இல்லையே சார் அவரு, வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்றாரு. முருகன்கிட்ட வழிபடுறதுனாலும் அதுல ஒரு குறை, வராதிங்கனாலும் அது ஒரு குறை. ஓகே, திரு அருணன் குறுக்கிட்டீங்க. இல்ல, அதாவது இந்த கோரிக்கைகளை வச்சது பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் ஏன் விட்டுட்டாங்கன்னு கேட்குறேன். அப்போ அதில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, முருகப்பெருமான் என்ன அவர் உலக கடவுளாச்சே, உலகத்துக்கே அவர் சிவபெருமானுடைய பிள்ளையாச்சே, மணிப்பூரில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, மணிப்பூருடைய பெண்களையும் ஆண்களையும் காப்பாற்று திருமுருகா என்கிற தீர்மானத்தை அவங்களே சேர்த்திருக்கணும்ல. இந்த கோரிக்கைகளை மட்டும் அருணன் இல்ல, மணிப்பூர்ல இந்த கோரிக்கைகளை மட்டும் அருணன் பேச்சே கிடையாது. இந்த கோரிக்கைகளை மட்டும் தான் அவங்க பேசுவாங்கன்னா அது என்ன நியாயம்? அது என்ன செலக்டிவா உங்க சில கோரிக்கைகளை மட்டும் வைக்கிறீங்க? இந்தியாவின் இதர கோரிக்கை எங்களுக்கு வேண்டிய கோரிக்கை தான் நாங்க வைக்க முடியும். பாஜக சார்பில் இல்ல நண்பரே, பாஜக சார்பில் வெளியிட்டிருக்கிற வீடியோவை கேட்டுட்டு வரேன் நானு. முருக பக்தர்கள் மாநாடு வெளியிட்ட வீடியோ இல்ல, பாஜக வெளியிட்டுள்ள வீடியோ உங்க எக்ஸ் தளத்தில் இருக்கு. அதுலயே இதை மட்டும் சொல்றீங்க. இப்ப நான் எழுப்பிய பிரச்சனைகளை நீங்களே எழுப்பி இருக்கணும்ல. முருகப்பெருமான் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவர் தானே. அதுல இருந்து இது அரசியல் மாநாடு, பக்கா அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மதத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி நீங்கள் அரசியல் ஆதாயம் பார்ப்பதற்காக செய்யப்படுகிற மாநாடை ஒழிய இது பக்தி பூர்வமான மாநாடு அல்ல என்பது தெளிவாக. இப்போ அருணன் சார் வந்து தொடர்ந்து தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சர் கேட்குறாரு, 7வது முறை எங்களுக்கு இந்த நாட்டை கொடுங்க, நான் மீண்டும் ஆள்றேன்னு சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. நீங்கள் தான் இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்லிட்டீங்க. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கக்குள்ள ஏன் சார் நீங்கள் மேலெடுத்த குறை சொல்கிறீங்க? தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து வைப்பதிலே கம்யூனிஸ்ட் தவிர வேறு யாரும் கிடையாது. தொடர்ந்து தவறான பிரச்சாரம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் பயம் இல்லை. பிஜேபி இந்து முன்னணி உங்களுக்கு பயம் ஏத்துக்கிறாங்களா? இல்ல, கார்த்திகேயன் சார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது அப்படின்ற கோரிக்கையை ஆமா பிஜேபி ஏன் ஏத்துக்க மறுக்குது? இந்து முன்னணி ஏத்துட்டு தானே இருக்காங்க. நீங்க உங்களுடைய மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது சார். நீங்க அங்க வந்து மத்திய அரசு எங்கேயும் தலையிட முடியாது. மத்திய அரசு தலையீடு எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்து அறநிலையத்துறை செய்யக்கூடியதுல மத்திய அரசு என்னக்கு தலையிட முடியும்? உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அரை நூற்றாண்டு காலம் ஆளுகின்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக ஆளுகிறது. இன்றைக்கு நீங்க வந்து நீங்க அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு உள்ள கொஞ்சம் பேர் இன்னைக்கு போட்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்களும் அர்ச்சகராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது கம்யூனிஸ்டே இதை போன்ற தவறான பிரச்சாரத்தை வைக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. இன்றைக்கு கார்த்திகேயன் சார் சொன்னாங்க நிலைப்பாடு என்ன சார், எங்களுக்கு பயம் இல்லைன்னு இப்போ கார்த்திகேயன் சார் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தான் பயம் இல்ல சார், உங்களுக்கு தான் பயம் இல்ல. பயம் இல்லன்னா நீங்க அந்த மாநாட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைவரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அரசியல் கலப்பில்லாத மாநாடு என்று சொல்லியாச்சு. இதுல நாங்க அரசியல் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை என்று சொல்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அதை தொடர்ந்து நீங்க வந்து அரசியல் மரபு வழியா இருக்கு சார், தவறான திசை திருப்புறீங்க. இது அரசியல் மாநாடு இல்ல, இது ஆன்மீக மாநாடு. நாங்க பண்றோம். இப்ப மேல்மலையனூர் எங்க குலதெய்வம் சார், அங்க செம்பட்டவர்கள் தானே சார் அர்ச்சகரா இருக்கிறாங்க.
அங்க இல்ல, இவங்க தொடர்ந்து கிடையாது ஒரு சார். தவறான பிரச்சாரம். எனக்கு பொய் பயிற்சி பிரச்சாரத்தை பெற்ற இங்க அனைத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அர்ச்சகரும் அதான் எனக்கு அனைத்து புரியல. முருக பக்தரும் அரை நூற்றாண்டு முருகரை காலமாக வந்து தொட்டு இன்றைக்கு வழிபடுறது, கிட்டத்தட்ட தொட்டு திராவிட இயக்கங்களுக்கு அர்ச்சனை திராவிட செய்யற இயக்கங்கள் அந்த ஆளுகின்ற வேலைக்கு போது போக சார் கூடாது. அது போகக்கூடாதுன்னு இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறத வந்து கேவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஸ்டேவை உடைக்க வேண்டிய வேலை யாரு? தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி போனது யாரு? அரசாங்கம் அரசாங்கம் நாளைக்கு நியமிக்குது. போனாங்க, அர்ச்சகர் போனாங்க. யார் அர்ச்சகர்கள்? இந்து நாங்கள் முன்னணி அர்ச்சகர்கள். சப்போர்ட், அந்த அர்ச்சகரை சப்போர்ட் பண்ணுதா இந்து முன்னணி? பிஜேபி யார் பக்கம் நிக்குது? அரசாங்கத்தின் நாங்க பக்கம் support நிக்குதா? எங்க RSS தலைவர் என்ன சொல்லிருக்காரு? RSS தலைவர் சொல்லிருக்கிறது என்ன? இந்து முன்னணி வந்து மோகன் பகவத் யார் சார் பக்கம் என்ன நிக்குது? இந்து முன்னணியோ மோகன் ஆர்எஸ்எஸ் பகவத் சார் பிஜேபியோ சொல்லிருக்கிறது என்ன? அரசாங்கத்தின் பக்கம் நிக்கிறீங்களா? எல்லா இத சேலஞ்ச் உரிமைகளும் பண்ணி போனவங்க பக்கம் நிக்கிறீங்களா? அதாவது நாங்க ஒண்ணுமே போலியே, கோர்ட்ல இருக்கீங்க, நீங்க உடைக்க வேண்டியதானே போறாங்க. Okay. நீங்க ரமேஷ், நீதிமன்றத்துல நிறைவு நீங்க பார்வை மேல்முறையீடு முடிவு பண்ணுங்க. போகுது. நீங்க அதை நின்று நீங்க நீதிமன்றத்தில் பல வழக்குகளுக்கு நீங்க வாங்குறீங்கல்ல, பல வழக்குகளுக்கு உங்களுக்கு வந்து முறையான ஆவணத்தோடு சேர்ந்து நீங்க உங்களுக்கு தேவையானகளை வாங்குறீங்கல்ல, அதே போல தமிழ்நாட்டுக்கு வாங்குங்க. யாரோ ஒரு சிலர் போனதற்காக நீங்க ஒட்டுமொத்தமா ஏன் இதைய சொல்லிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு அடுத்து கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்றாங்க. அவர் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷகாவத் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது அறிவியல் பூர்வமாக அதை நம்ம கொடுக்க வேண்டும். அது எதற்குனா உலகத்தரத்திற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு நம்மளுடைய கீழடி அகழ்வாராய்ச்சியாக இருக்கட்டும், பண்டை தொல்துறை ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், நீங்க உலக நாடுகள் உற்று பார்க்க சரஸ்வதி நதின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சார் அறிவியல் இருந்தது? கீழடிக்கு அதை யாரும் கொடுத்த அறிவியல் ஆதாரம் யாரும் போதாதுன்னு சொல்றாங்களே. ஆகவே சரஸ்வதி நாகரிகத்துக்கு என்ன ஒரு அறிவியல் ஆதாரத்தை வச்சுட்டு பார்லிமெண்ட்ல அப்படி ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னீங்கன்னா இப்ப நம்ம வந்து இது எப்படி கிடைச்சது, எந்த நூற்றாண்டுல கிடைச்சது, கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டா, 1ஆம் நூற்றாண்டா, அதை நிரூபிக்கக்கூடிய அறிவியல் ஆதாரங்கள் வேணும். இன்றைக்கு நம்ம இந்திய மருத்துவம், சித்த மருத்துவம் கூட இன்றைக்கு ஏன் குறைந்து இருந்ததுன்னு சொன்னால் அது அறிவியல் பூர்வமாக நாம் அறிவிக்க முடியவில்லை என்பது ஒரு காரணத்துக்காக தான் அது கூட குறைஞ்சு போனது. இன்றைக்கு அதற்கான சூழல் இன்றைக்கு மத்திய அரசு அறிவியல் பூர்வமாக இந்திய மருத்துவங்களை எடுத்துக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு மக்கள் அதை நம்புகிறார்கள். இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தையும் இந்திய மருத்துவத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்றுதான் தொல்லியலும் கூட உங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்படுகிறதா. உலக நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் ஓகே, கீழடி இருந்திருக்கு, கிட்டத்தட்ட இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க, அதுவும் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க என்ற நம் அறிவியல் பூர்வமாக தர வேண்டும். அதைத்தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறத தவிர நீங்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியை நீங்கள் ஒரு அதிகாரியை மாற்றி விட்டார் என்று சொல்லுவது கூட தவறு. நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, விருப்ப ஓய்வின் அடிப்படையில் கூட, விருப்பத்தினுடைய அடிப்படையில் கூட அவங்க பணிமாற்றுதல் வாங்கிட்டு போகிறாங்க. ஆகவே இதற்கும் அதற்கும் முடிச்சு போட வேண்டாம். கீழடி அகழ்வாராய்ச்சி ஷகாவத் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த உடனே உடனடியாக அதை வந்து கெசட்டில் ஏற்றப்படும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே சார் கூட சொன்னாங்க, எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். இன்றைக்கு முருகன் மாநாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்தின அன்னைக்கு நீதியரசர் சுரேஷ் பாபு அவர்கள் கலந்துக்கிட்டார். அன்னைக்கு அவர் பேசுகிறார், உன்னதமான நிகழ்வை அரங்கேற்றி இருக்கிறது தமிழக அரசு, நான் அதை பாராட்டுகிறேன். முருகன் பெயரை சொன்னாலே தமிழ் மாநாடு தான் என்று நீதியரசர் அவர்கள் பேசுகிறார். அன்றைக்கு பழனியினுடைய மாநாட்டில் முருகனுடைய பெயரை சொல்லி தான் இங்கே மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா இதுவும் தமிழ் மாநாடு தான். ஏன் அதை நினைச்சு பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் நடக்குது. பர்மிஷன் கொடுத்த கோர்ட்டே வந்து பக்தி மாநாடுன்னு ஞாபகம் வச்சுட்டு நடத்துங்க, வேற மத ஆச்சரியங்கள் எல்லாம் உருவாக்கிறாதீங்க, கொஞ்சம் அரசியல்லாம் பேசாதீங்க, கவனமா பேசுங்கன்னு சொல்லித்தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. உங்க நிறைவு பார்வைக்கு நன்றி. அரசியல் கருத்துக்கள் இதில் பதிவிட மாட்டாங்க. அதாவது பிரதமர் அவர்கள் உலகத்தில் எங்கே சென்றாலும் தமிழ் மொழியை பற்றி பேசுகிறார்கள், ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பேசுறது எங்கள் ஊரில் வந்து அந்த வாயில் வடை சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதே மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தருண் விஜய்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு தமிழ் மொழியை பற்றி பேசிக்கொண்டு, திருக்குறளை பற்றி பேசிக்கொண்டு, திருவள்ளுவரை பற்றி பேசிக்கொண்டு, திருவள்ளுவருக்கு வாரணாசியிலே சிலை வைக்கிறோம்னு கொண்டு போய்ங்க அந்த சிலையை வந்து ஒளித்தி வைத்திருந்தது. இது ஒரு சூத்திரனுடைய சிலை, இதை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது திருவள்ளுவருடைய சிலையை வாரணாசியிலே வைக்க கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நடத்தி அந்த சிலையை வைக்க விடவில்லை. அதே போல் முருகனுடைய பெயரை வந்து எப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறார்கள்னா பாலசுப்ரமணியம்னு மாற்றியிருக்கிறார்கள், ஸ்கந்தன்னு மாற்றியிருக்கிறார்கள். வட இந்தியாவில் போய் கேட்டிங்கன்னா முருகன் என்பது தூய தமிழ் பெயர், வேல்முருகன், முருகன் எல்லாம் இந்த பெயரை வந்து மாற்றி அதை வந்து சமஸ்கிருத கலாச்சாரத்துக்குள் கொண்டு போவதற்காக பல 100 வருடங்களாக செய்யப்பட்ட விஷயங்கள் ஒன்று. அதே போல் தான் முருகனுடைய மனைவி வள்ளி. ஆனால் இவர்கள் புதிதாக மறுபடியும் வந்து தெய்வியானையோட அப்பா யாருன்னு சொல்லி பார்த்தா இந்திரலோகத்துடைய கடவுளாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய மகள்னு சொல்லி முருகனுக்கு வந்து இப்படி இங்கே ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஆனால் வட இந்தியா போய் பார்த்தீங்கன்னா முருகன் சிவபெருமானுடைய மகன் கார்த்திகேயனுக்கு வந்து இங்கே திருமணம் ஆகாதவர்.
அங்கே விநாயகருக்கு 2 மனைவிகள் இருக்கிறது என்று அங்கே நம்பிக்கை இருக்கிறது. இப்படி இவர்களுடைய சரித்திரம், இவர்களுடைய பொய்கள் அனைத்துமே வந்து ஒரு ஓட்டுக்காகவும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக மட்டும்தானோ தவிர இவர்கள் எந்த இடத்துலையும் முருக பக்தர்களோ தமிழ் மொழிக்காகவோ தமிழ் மக்களுக்காகவோ எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள் என்பதே நிலைப்பாடு. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.